ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நினச்சதை சாதிச்சிடும் அப்படின்ற தைரியத்தோடு இருக்கிற நம்ம ரம்யாவுக்கு பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்கு நம்ம அண்ணன்கிட்ட இருந்து அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது இடிஞ்சு போய் உட்காந்துட்ருக்காங்க. என்ன பண்ணுறது, எப்படி மாமாவை கண்டுபிடிக்கிறது, எந்த ஒரு வழியுமே இல்லையே, மாமாவுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அது மட்டும் இல்லாமல் நம்ம தான் வந்து தப்பு பண்ணிட்டோமோ, நம்ம தான் வந்து வீட்டுக்கு தனியாக அனுப்பிட்டோமோ, நம்ம வந்து மாமாவை அனுப்பியிருக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி வந்து அவங்க மேலேயே பார்த்திங்கன்னா குறை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து நம்ம சண்முக வாத்தியாரை பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்ற நம்பிக்கை வந்து எல்லோருக்குமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வாத்தியாரை மட்டும் காணலை, இன்னொரு பக்கம் வந்து நம்ம கார்த்திகையும் பார்த்திங்கன்னா கடத்துறதுக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. முயற்சி பண்ணுறது என்ன, கடத்தி கொண்டு போய் பார்த்திங்கன்னா சாக்குப்பையில் கட்டியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிணத்துல, அதாவது ஒரு கேணியில் போடுறதாகவும் பார்த்திங்கன்னா முடிவு பண்ணிகிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம ரம்யாவுடைய வலையில் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திகம் பார்த்திங்கன்னா சிக்கிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கிற நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா மணமேடையில் உட்காந்து நான் மணமேடையிலிருந்தே ஒன்று என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ற மாதிரியும் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் தைரியத்தோடு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம சாமிதுரையை விட்டுட்டு கட்டக்குண்டுவை பார்த்திங்கன்னா இப்போது அவருடைய வழிக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா நம்ம ரம்யாவுடைய வழிக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஏன்னா இப்போ வந்து சாமிதுரை பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இல்லை, ஒரு அப்பா ஸ்தானமாக வந்து இது கல்யாணம் முடிகிற வரைக்கும் நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு நம்ம ரம்யா சொல்கிறதுக்கு காரணம் என்ன, ஏன்னா நம்ம கட்டக்குண்டுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் பார்த்திங்கன்னா யார்கிட்டையாவது போயிட்டு உளறி வச்சுட்டா நம்ம ரம்யாவுக்கு தானே பிரச்சனை. அதே போல் தான் பார்த்திங்கன்னா இப்போது அவங்களுக்கு ஏற்றாம்பல பார்த்திங்கன்னா சூழ்நிலையை வந்து அமைச்சிக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய, அதாவது அவங்களுடைய பேச்சை கேட்டு கட்டக்குண்டுவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க. ஏன்னா என்னை வந்து ஒரு மனுஷனை மதிக்க யாருமே இல்லை. இப்போது நம்ம ரம்யா பார்த்திங்கன்னா ஒரு அப்பா ஸ்தானத்தில் இருங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து நம்ம ரம்யாவை தலை மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரமே வந்து இதெல்லாம் வந்து ட்ராமா அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா புரிய வரும்போது தான் வந்து ரம்யாவுடைய சுயரூபம் என்ன, அவளுடைய மறுமுகம் என்ன அப்படின்ற விஷயமே வந்து எல்லாருக்குமே புரிய வரப்போகுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா யாருக்குமே புரிய வரப்போகிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் நம்ம செண்பகவல்லிக்கும் பார்த்திங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் வந்து ரம்யாவுடைய மறுமுகம் என்ன அப்படின்ற விஷயமே வந்து புரிய போகுது. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா ரம்யா தான் என் மருமக, ரம்யா தான் வந்து என் குல தெய்வம் அப்படின்ற மாதிரி தான் வந்து மேலே தூக்கி வச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்க போகிறாங்க. இப்போ இவங்களுடைய பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம கார்த்திக் பார்த்திங்கன்னா இப்போது ஒரு மிகப்பெரிய ஆபத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்போது நம்ம அண்ணன் பார்த்திங்கன்னா தனியாளாக, அதாவது ஒத்தையில் நிற்கிறாங்க. நடுக்காட்டுகளில் ஒத்தையாக நிற்கிறாப்புல பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போது அண்ணத்துக்கு வந்து உதவி செய்யவோ, இப்படி பண்ணு இங்கே போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி உதவுறதுக்கோ பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. நம்ம அண்ணன் வந்து தனியாக நின்று பார்த்திங்கன்னா சமாளித்து வெளியே வர போகிறாங்க, போராடி வெளியே வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போது மண்டபத்தில் இருக்கிற நம்ம சண்முக வாத்தியாரை கண்டுபிடிக்க முடியலை அப்படின்ற வருத்தம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து மாமாவை கூட்டிகிட்டு வர்றதுக்கு போன சின்னாத்தானையும் காணும் அப்படின்ற மாதிரியும் ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய இடியே விழுந்துருச்சு. அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் வந்து ஒரு படிக்கட்டில் உட்காந்துட்டாங்க. இடிஞ்சு போய் எல்லாத்துக்குமே காரணம் நம்ம ரம்யா தான் அப்படின்ற விஷயம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணத்துக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்து வந்து எந்த ஒரு வழியுமே இல்லை காப்பாற்றுறதுக்கு. அதாவது இந்த கல்யாணம் சிறப்பாக நடக்கணும், நீ தான் வந்து மாமாவை கடத்தி கொண்டு போய் வச்சுருக்க, எங்கேயோ வந்து மறைச்சி வச்சுருக்க அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா இப்போது சமயம் பார்த்து வந்து நம்ம அண்ணத்தோடைய கழுத்தை அறுக்கிறதுக்காக நம்ம ரம்யா வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இதுதான் சாக்கு, இதுதான் சமயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செண்பக